வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நேற்று நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூ, தென் இன்னைக்கு நடக்க போகிற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். நேற்று பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸ் வின் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போலிங் சூஸ் பண்ணாங்க. நல்லாவே வந்து போல் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 பேஸ் விக்கெட் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களால அடிக்க முடிஞ்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்னால 151 ரன்ஸ் தான் வந்து 20 ஓவர்ஸில் அவங்க வந்து அடித்தாங்க. ஸோ நிறையா வந்து பேட்டிங் ஆர்டரில் வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுபம் டூபே வந்து இம்பாக்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பேட்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் கொலாப்ஸ்ட்டு வந்து நடந்தது நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங்கில். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி நல்ல ஒரு 29 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ அவர் வந்து பெரிய ஸ்கோரை வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, பட் பிக் ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு 170 நேற்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். யாருமே அந்த பிக் ஸ்கோர் போஸ்ட் பண்ணதுனால அவங்க அடித்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 151 ரன்ஸ். தென் மிடில் உங்களுக்கு கேப்டன் ரியான் பராக் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் வருண் சக்கரவர்த்தி கிட்ட பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவார். ஏன்னா அதே ஓவரில் தான் வந்து 6 அடிச்சிருப்பார். திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்டிங் மோடில் போனது காரணத்தினால வந்து அவர் அவுட் ஆயிடுவார். தென் மிடில் வந்து உங்களுக்கு துருவ் ஜுரல் அவர் பார்த்தீங்கன்னா 33 ரன்ஸ் அடிச்சிருந்தார். எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜுரலை வந்து கொஞ்சம் லேட்டாக அனுப்புகிறாங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் முன்னாடி வந்தார்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. நேற்று அவர் கொஞ்சம் முன்னாடி வந்ததாலும் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 170 வந்து நெருங்கி இருக்கலாம். ஸோ அது வந்து அவங்களால வந்து போட முடியல ராஜஸ்தான் ராயல்ஸ்னால. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட போலிங் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நேற்று பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா ஒரு 1400 டேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃப்ரான்ச்சைஸிலேருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மிஸ் அவுட் ஆகிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப அச்சீவ்மெண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இத்தனை காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி விளாண்டுருந்தாரு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நாட் வெல். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மோயின் அலி வந்தார், ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். நல்ல ஒரு போல் பண்ணார்னே சொல்லலாம் மோயின் அலி. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போலிங் வந்து சூப்பராக தான் போடுறாரு, பட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் விளாடுறதே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு பேட்டிங். ஸோ அது வந்து நேற்றும் நடந்தது. ஸோ தென் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கம்பேக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். வருண் சக்கரவர்த்தி செம எக்கனாமிக்கலாக வந்து போல் பண்ணார். தென் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வைபவ் அரோரா, தென் ஹர்ஷித் ராணா, ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஓவரால் நல்ல ஒரு போலிங் எஃபெக்ட் ஃப்ரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அந்த லாஸ்ட் இயரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே கொஞ்சம் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ நல்ல ஒரு போல் பண்ணாங்கன்னே சொல்லலாம். தென் 152 ரன்ஸ் டார்கெட்டை நோக்கி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து சேஸ் பண்ண வந்தாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோயின் அலியை வந்து இந்த டைம் ட்ரை பண்ணாங்க. ஸோ சுனில் நாராயண் இல்லை, ஸோ அதனால் மோயின் அலி. ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர், அஜிங்கே ரஹானே, தென் அங்கிரிஷ் ரெகோன்சி அந்த மாதிரியான பிளேயர்ஸ் யாரும் ஓப்பன் பண்ணாமல் சுனில் நாராயண் இல்லையா, ஸோ மோயின் அலியே வச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனார். 5 ரன்ஸ் தான் வந்து அடிச்சிருந்தாரு, 12 பால்ஸ் எடுத்துக்கிட்டார். ஸோ ஹீ இஸ் நாட் இன் குட் ஃபார்ம் இன் பேட்டிங் அப்படின்னே சொல்லலாம். குவிண்டன் டி காக் சரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டிங் காமிச்சார்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான 2 ஃபேஸ் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 97 ரன்ஸ் நேற்று அடித்தார். டெமாலிஷ்ட் பேட்டிங்னே சொல்லலாம். ஒரு கிளாசிக் குவிண்டன் டி காக் QDK ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் வந்து நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நாக்குனே சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஸ்கோர் பண்ணல. ஒரு SA20 டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு CPL டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப் டவுன் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா செம நாக் ஆடினார் QDK. தென் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்து அங்கிரிஷ் ரகோன்சி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் நாக். QDKக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு நாக் ஆனார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி ஃப்ரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்னே சொல்லலாம். நல்ல ஒரு சேஸ் பண்ணாங்க. ஸோ ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ரன் ரேட் வந்து இன்னுமே மைனஸில் தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா RCB கிட்ட வந்து ஒரு படுதோல்வினே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லாஸ் கிடச்சதுக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் அந்த ரன் ரேட்டை வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்கமிங் மேட்சஸில் ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி இன்னுமே நிறையா பண்ணணும். இந்த க்ளோஸ் வின்ஸ்லாம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த மைனஸ்லேருந்து கொஞ்சம் மீள்றதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்க வந்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இப்போ சுனில் நாராயண் வந்தார்னா யாரை வந்து ட்ராப் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர் ஜான்சன் மேலே தான் வந்து கை வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக உங்களுக்கு சுனில் நாராயண் வந்தால் உங்களுக்கு சேட்டன் சக்கரியா வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா? அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்மர். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து KKR சைடில் வந்து பார்ப்போமா? ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. சேஞ்சஸ் பண்ணி எங்கேயாவது மாட்டிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட வந்து போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. ஸோ இன்னைக்கு மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். செம பேட்டிங்கை லைன் அப் வச்சுருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங்கை நம்பி மட்டுமே தான் இருக்காங்க. அவங்க பேட்டிங் அடிக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ லாஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா 200 ரன்ஸ் அடித்தாங்க. பட் அவங்க ஆடின பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 230 நோக்கி போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது.
பட் இன்றைக்கெலாம் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா 200 ரன்ஸில் அடித்தாங்கன்னா சன்ரைசர்ஸ் வந்து திருப்பி அடிச்சிருவாங்க. ஸோ ஒரு 250 அவங்க அடிச்சே ஆகணும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க எப்படி பேட்டிங் கொடுக்குறாங்க. மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா ஹி கோனா ப்ளே ஆஸ் அ பேட்டர். நான் லாஸ்ட் மேட்ச்சும் சொல்லியிருந்தேன். நிக்கோலஸ் பூரான் உங்களுக்கு இருக்காரு. பண்ட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 0 ரன்ஸில் அவுட் ஆனார். ஸோ அவருமே நல்ல ஒரு ஃபார்முக்கு திருப்பி வரணும். ஸோ இந்த மாதிரியான பேட்டிங் லைனப் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்டே இருக்குது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இந்த குழிலாம் தோணுன்னா மண் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி பேட்டிங் வந்து லைனப் தோண்ட அடுத்தடுத்த பிளேயர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. ஓப்பனிங்கில் டிராவிஸ் ஹெட் இருக்கார், அபிஷேக் சர்மா இருக்கார், செம பேட்டிங். ஒன் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பேட்ஸ்மேன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இஷான் கிஷன் செம பேட்டிங் லைனப்பில் இருக்கார். ஸோ சரியான ஒரு ஃபார்மில் இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். தென் ஹென்ரிக் கிளாசன் ஃபினிஷிங்கில் இருக்கார், நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார், அபினவ் மனோகர். தென் நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி அன்கேப்டு பிளேயர்ஸில் அன்கேட் வர்மா. ஸோ செம பேட்டிங், டீப் பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓவரால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான கடப்பார பேட்டிங் லைனப் இருக்குன்னே சொல்லலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் ஒரு நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது. பட் அவங்களோட பவுலிங் பாருங்களேன், ரொம்பவே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் லைனப்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு மோசின் கான் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியிலேருந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். லாஸ்ட் மேட்ச் ஷர்துல் தாக்கூர் ஒரு டீசென்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் இந்த ஹைதராபாத் விக்கெட்டில் அவர் எப்படி போடுறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். தென் உங்களுக்கு ஆவேஷ் கான் இன்ஜுரியில் இருக்கார். மயங்க் யாதவ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் கிடையாது. ஸோ நிறையா பவுலர்ஸ் இன்ஜுரி காரணத்தினால வந்து மிஸ் அவுட் ஆக போகிறாங்க. ஸோ ஒரு நியூ பவுலர்ஸை தான் வச்சு அவங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஒரு பிரின்ஸ் யாதவ் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் பவுலிங் போட்டார். தென் திக்வேஷ் சிங் நல்ல ஒரு ஸ்பின் பவுலிங் போட்டாருன்னே சொல்லலாம். பட் இந்த எஸ்பெஷலி இந்த எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்டில் அவர் எப்படி ஸ்பின் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் லைனப். அதில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் அப் பொசிஷனில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே டெப்த் பேட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா அவங்களால நிறுத்தவே முடியாது. ஸோ அவங்க வந்து எவ்வளோ அடிக்கிறாங்க, லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 286 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் எவ்வளோ அடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது ஒரு 250 அடிச்சிடணும். அப்போ தான் வந்து இந்த சேஸில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடலாம் எஸ்ஆர்ஹெச் மேலே. பட் ப்ரெஷர் போடுற அளவுக்கு இவங்கள்ட்ட பவுலிங் லைனப் இருக்கா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ட்டு, அது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ எப்படி வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அடுத்த தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட தான் வந்து விளாட போகிறாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் கிரவுண்டாக இருக்குது. ஸோ ஒரு 3 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் பேட்டிங் கிரவுண்ட்ஸில் தான் வந்து விளாட போகிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ ஓவரால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டடாக இருக்க போகுது. ஸோ யார் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க, பேட் கமெண்ட்ஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து வின் பண்ணி கொடுப்பாரா, இல்லை ரிஷப் பந்த் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் வின் வாங்கி கொடுப்பாரா. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டம்பிங் பண்ணியிருந்தா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து வின் ஆகிருப்பாங்க. அந்த ஸ்டம்பிங்கை வந்து மிஸ் பண்ணார். ஸோ ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அசுதோஷ் சர்மா 6 அடித்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஒரு வின் வாங்கி கொடுப்பாரு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் தான் வந்து ஒரு டீமே வந்து லூஸ் பண்ணுறதுக்கான பாதிப்பு அடைஞ்சது. ஸோ அதுதான் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்க வந்து எப்படி ஓவர் கம் ஆகுறாங்க, ஸோ என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டெப்த் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு வந்து ஃபினிஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் கிடையாது. அப்துல் சமாத் இருக்கார், பட் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்கன்சிஸ்டன்சி ஃபினிஷர்னே சொல்லலாம். ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் இத்தனை காலமாக இருந்தது, அவரோட இன்கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ்னால அவரை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகர் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ஃபீல்டர். எனக்கு தெரிஞ்ச அபினவ் மனோகர் பார்த்தீங்கன்னா அப்துல் சமாதை விட கொஞ்சம் பெட்டரான பிளேயர்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் டாஸ் வின் பண்ணாங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டெஃபினட்டாக வந்து பேட்டிங் தான் எடுப்பாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிருந்தால் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து பேட்டிங் விடாமல் இவங்க வந்து டாஸ் வச்சா பேட்டிங் எடுத்துடணும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ டாஸ் வில் பிளே க்ரூஷியல் ரோல் இன் திஸ் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் நல்ல ஒரு பேட்டிங் மேட்ச் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பட் 2 ஃபேஸ் விக்கெட் இருந்ததுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் கிரிப் கிடச்சதுனால நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி ஃப்ரம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா நேற்று நடந்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூவும் பார்த்தாச்சு. இன்றைக்கி நடக்க போகிற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அந்த மேட்சோட ப்ரிவியூவும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.